ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகா பெரியவா வருடத்திற்கு ஒரு முறை இந்த ரத சப்தமியானது வரும். இந்த ஒரு நாள்ல சூரிய பகவானை நாம நம்முடைய தலையில வைத்து வணங்கணும் அப்படின்னு அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். இதை கேட்ட அந்த பக்தர், சூரியனை எப்படி நம்ம தலையில வைத்து வணங்க முடியும் பெரியவா அப்படின்னு சிரித்து கொண்டே கேட்க, அதுக்கு பெரியவா அவரை பார்த்து சிரித்து, சூரிய பகவானை அவனுக்குரிய பொருட்களை மட்டும் உன்னுடைய தலையில வைத்து நீ இந்த ரத சப்தமி நாள்ல வழிபடு. கண்டிப்பா உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா உன்னை தேடி வரும். சூரிய பகவானின் அருளும் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு காஞ்சி பகவான் அந்த பக்தரிடம் சிரித்து கொண்டே கூறியிருக்கிறார். அதைத்தான் அந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். காஞ்சி மகான் மகா பிரிவா அந்த பக்தரிடம் கூறியது, ஒரு நாள்ல சூரியனை பார்த்து வணங்குறது வழக்கம். ஆனா ஒரு நாளில் மட்டும் சூரியனை நம்மளோட தலையில் வைத்து வணங்க சொன்னோம், அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பேர் தான் ரத சப்தமி. அந்த ஒரு நாள்ல தான் நீ சூரியனுக்குரிய பொருட்களை உன் தலையில வைத்து வணங்கிப்பாரு. கண்டிப்பா பெரிய அளவுல உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நடக்கும். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை உன்னை திரும்பி பார்க்கும். உன் தலைவிதி கண்டிப்பா மாறும். அவ்வளவு சக்தி இந்த ரத சப்தமி நாள்ல இருக்கு. எனவே இந்த ஒரு நாளை உனக்கான நாளா பயன்படுத்திக்கோ. பயன்படுத்தி கொண்டு உன்னோட எல்லா செயல்களையும் செய். கண்டிப்பா அது வெற்றியை தேடி கொடுக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு நாள்ல இருக்கு. இந்த நாள்ல தலையில் வைத்து வழிபடும் ஒவ்வொரு பொருளும் ஒரு பெரிய அர்த்தங்கள் கொண்டது, அதிசயங்கள் நிறைந்தது, பெரிய மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அதை தெரிஞ்சுக்காம பலர் வெறும் சடங்கா அதை செய்து கொண்டு இருக்காங்க. எனவே நீங்க தவறாம இந்த பொருட்களை உங்களுடைய தலையில் வைத்து கும்பிடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் இந்த ரத சப்தமி நாள்ல கண்டிப்பா நடக்கும். ஏன் தலையில வைத்து கும்பிட வேணும் அப்படின்னு அனைவருக்கும் ஒரு கேள்வியானது இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் சொல்றது என்ன அப்படின்னா, சூரியன் அப்படின்னா ஆத்ம சக்தி. இந்த ஆத்ம சக்தியை நம்ம தலையில வைத்து வணங்கணும் அப்படின்னா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்களால் குறிப்பிடப்பட்டது. நம்மளுடைய தலை சக்கரங்களின் மையம், சக்கரங்களின் மையமாக கருதப்பட்டு வருகிறது. அந்த ஆத்ம சக்தியை நம்முடைய சக்கரங்களின் மையத்துல வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், தடைகள், கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கும். அது மட்டும் அல்லாம சூரிய பகவானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைத்துவிடும். எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு செயலை மட்டும் உங்களுடைய தலையில வைத்து பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும். இந்த ரத சப்தமி நாள்ல சூரிய சக்தி நேரடியாக மனித உடலுக்குள் புகுந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படும். மற்ற நாட்களை விட பல மடங்கு சூரியனோட சக்தியானது இந்த ஒரு நாள்ல இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை சூரிய பகவானை நீ வணங்கின அப்படின்னா கண்டிப்பா நீ நினைத்தது எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால்தான் சூரியனை நம்ம தலையில வைத்து வணங்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்களும் காஞ்சி மகானவர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார். இதை நம்ம செய்யறதுனால பித்திரு தோஷம் முழுமையா நீங்கும். நீண்ட நாள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் கட்டாய விலகிவிடும். இதை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நீண்ட நாள் உங்களை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை தீக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை கட்டாயம் ஷேர் செய்யுங்க. அதே நேரத்துல சர்க்கரை நோய் அதிகமாக ஆயிக்கொண்டே இருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த ஒரு செயலை இந்த ரத சப்தமி நாள்ல பண்ணுங்க. கண்டிப்பா அந்த உங்களுடைய நோயிலிருந்து கண்டிப்பாக ஒரு விடுபாடானது நிச்சயம் கிடைக்கும். கண் தோஷம் உங்களை விட்டு விலகும். வாழ்க்கை தடைகள் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் கட்டாயம் அது உங்களை விட்டு அகன்றிவிடும். இதெல்லாம் ஒரே ஒரு வழிபாட்டால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னா அதுதான் இந்த ரத சப்தமி நாள்ல செய்யக்கூடிய சூரியனை நம்ம தலையில வைத்து வணங்கக்கூடிய ஒரு வழிபாடு. அதை எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? முதல்ல முக்கியமா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எருக்க நிலைகள். இந்த எருக்க நிலைகளை நம்ம எங்கிருந்தாவது எடுத்துக்கொள்ளுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல இருந்தாலும் நீங்க வாங்கி கொள்ளுங்கள். இந்த ரத சப்தமி நாள்ல மிக முக்கியமான ஒரு இலையா கருதப்படுவது இந்த எருக்க இலை. ஏன் தெரியுமா? எருக்கன் அப்படின்னா சூரியனோட அம்சமா கருதப்படுகிறது. இந்த சூரியனோட அம்சத்தை நம்ம தலையில வைத்து வணங்கும் பொழுது மற்றவங்க யார் எவ்வளவு பெரிய பூஜைகள், எவ்வளவு பெரிய பரிகாரங்கள் செய்தாலும் அவங்களை விட சூரியன் உங்களை தான் மிக பெரிய அளவுல உங்களுடைய குறைகள் என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்னு நீங்க எது கேட்டாலும் அதை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம விஷயத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டதும் இந்த எருக்க நிலைகள். அதை நீங்க தலையில வைத்து வணங்கும் பொழுது உங்க கூட இருக்கிற தேவையில்லாத தடைகள், தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிடும். இதுக்கு நீங்க இந்த எருக்க நிலைகளை பயன்படுத்தலாம். 7 எருக்க நிலைகளை எடுத்துக்கோங்க. 7 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய எருக்க நிலைகளை எடுத்து உங்களுடைய தலையில வைத்து நீங்க சூரிய பகவானை வணங்கணும். அதுவும் காலை நேரத்துல சூரிய பகவானை நீங்க உதிக்கிற நேரத்துல இப்படி வணங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நிச்சயம் நடக்கும்.
இதை நீங்க செய்யறதுனால உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் தீரும், தோல்வி தோஷம் உங்களை விட்டு விலகும். இது வரைக்கும் தெரியாமல் உங்களுக்கு தெரியாம நீங்க எதையாவது நினைத்து பயந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகத் தொடங்கும். இரண்டாவதாக நீங்க எந்த பொருளை தலையில வைத்து வணங்கணும் அப்படின்னா ஆவாரம் பூ அல்லது துளசி இலைகள். இது ரெண்டு அங்க எருக்கன் இலை கிடைக்கல அப்படின்னு கூறுபவங்க இதை அவங்களுடைய தலையில வைத்து வணங்கலாம். எருக்கன் கிடைக்கல அப்படின்னா ஆவாரம்பூ, ஆவாரம்பூவும் கிடைக்கல அப்படின்னா துளசி இலைகள் அனைவரின் வீட்டிலையுமே கிடைக்கும். இதையும் வைத்து நீங்க வணங்குங்க, கண்டிப்பா பெரிய மாற்றங்களானது நடக்கும். இது மூன்றுமே கிடைக்கும் உங்களுடைய வீட்டுல அப்படின்னா எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த மூன்றையும் உங்களுடைய வீட்டுல வைத்து வணங்குங்க, கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நிச்சயம் ஏற்படும். ஆவாரம் உங்களுடைய உடலை சுத்தப்படுத்தி கொடுக்கும். உடலுக்குள்ள எப்பேற்பட்ட நோய் நொடிகள் இருந்தாலும் கண்டிப்பா அதை நீங்க இந்த சூரியனை நினைச்சு வணங்கும் பொழுது அந்த நோய் நொடிகளை தீர்த்து விடும். துளசி இலைகள் ஆன்ம சக்தியை உங்களுக்கு பெருக்கும். இந்த இரண்டில் ஒன்றை நீங்க 7 எண்ணிக்கையில தலையில வைத்து வணங்கணும். இது ரத்த சம்பந்தப்பட்ட நோய் நொடிகளை தீர்க்கும், மன அழுத்தத்தை உங்க மனசுல இருந்து குறைக்கும், உங்களுடைய சோர்வு எதுவாக இருந்தாலும் அதுவும் குறைய தொடங்கும். மூன்றாவது ஒரு பொருளாக அருகம்புல். இந்த அருகம்புல் எப்போதும் உங்களுடைய தரையை நோக்கி வளரும். அருகம்புல் எப்பொழுதுமே தரையை நோக்கி தான் வளரும், வானத்தை பார்த்து வளர்றது. அதனாலதான் அகங்காரங்கள் குறையும், பணிவானது உங்களுக்குள்ள வர தொடங்கும். இது வரைக்கும் அகங்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அறியாமலே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம இடங்கள்ல தேவையில்லாத வார்த்தைகளை விடுறீங்க, தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அருகம்புல்லையும் உங்களுடைய தலையில வைத்து நீங்க வணங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய அகங்காரங்கள் கோபங்கள் அனைத்தும் குறைய தொடங்கும், பணிவும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வர தொடங்கும். இந்த அருகம்புல்ல 3 அல்லது 7 எண்ணிக்கையில அருகம்புல்ல உங்களுடைய தலையில வைத்து வணங்குங்க, கண்டிப்பா பெரிய மாற்றங்களானது ஏற்படும். இப்படி நீங்க பண்றது மூலியமா குடும்ப சண்டைகளுக்கு நிரந்தர தீர்வானது கிடைக்கும். மனக்கசப்பு விஷயங்கள் அனைத்தும் தீரும், ஈகோ பிரச்சனைகள் அனைத்தும் கட்டாயமாக மாறும். அடுத்து 4வதாக செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவை சிவப்பு நிறத்துல இருக்கு. இது சூரியனுக்கு மிகவும் பிடித்த ஒரு நிறமாக கருதப்படும். ஒரே ஒரு செம்பருத்தி பூவை உங்களுடைய தலையில வைத்து சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை கூறி கண்டிப்பா இந்த செம்பருத்தி பூவை வைத்தும் நீங்க வழிபடலாம். இது கண் தோஷங்கள், வெளிப்படையான எதிர்ப்புகள், அவமானங்கள் இவற்றையெல்லாம் கட்டாயமாக நீக்கிவிடும். இதை மட்டும் நீங்க சரியான முறையில எப்பொழுது இந்த ஒரு செயலை நீங்க செய்யணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வழிபடுவதற்கான சரியான முறை காலையில சூரியன் உதிக்கின்ற நேரத்துல நீங்க பண்ணணும். குளித்து சுத்தபத்தமாகத்தான் இந்த ஒரு செயலை நீங்க செய்யணும். அதுவும் கிழக்கு திசை நோக்கி நீங்க நின்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு செயலை செய்யுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நடக்கும். தேர்வு செய்த பொருட்களை நீங்க தலையில வைத்துக் கொள்ளுங்க. தலையில வைத்துட்டு கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிக்கிட்டு ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 11 இருந்து 21 முறைகள் வரை உங்களால எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்க நினைத்துக்கோங்க. மனசுக்குள்ள நினைச்சிட்டு பேசாம அமைதியா முழு நம்பிக்கையுடன் இந்த ஒரு மந்திரத்தை கூறி உங்க வீட்டுல எந்த பொருட்கள் கிடைக்கும் அதை மட்டும் சூரியனை மனதார நினைச்சு உங்களுடைய தலையில வைத்துக்கோங்க. தலையில வைத்து வணங்குங்க, கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்களானது நடக்கும். இந்த வழிபாட்டுக்கு பின்னாடி நீங்க அதுக்கப்புறமா செய்ய வேண்டிய சில செயல்கள்னு இருக்கு. இது சூரியனை நம்ம வணக்கம் வைக்கிறதுக்காண்டி அந்த இலைகளை வைத்து நம்ம வழிபடுறோம். அடுத்ததா துளசி செடியோட அடியில இல்லைன்னா மரத்தோட அடியில அல்லது நீரில கூட இந்த ஒரு பொருளை விடலாம். நீங்க இந்த சூரியனை வணங்குறதுக்காண்டி தலையில எடுத்து வைத்த பொருட்களை ஒன்று துளசி செடிக்கு அடியில் போட்டுருங்க, இல்லைன்னா மரத்தோட அடியில் போட்டுருங்க, இல்லைன்னா ஓடுகின்ற நீரோ தேங்கி இருக்கின்ற நீர்களிலோ இந்த ஒரு பொருளை நீங்கள் போட்டுருங்க. ஆனால் முழுக்க முழுக்க குப்பையில் மட்டும் இந்த ஒரு பொருளை நீங்கள் போடவே கூடாது. இல்லைன்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் கூட ஒரு நாள் வைத்திருந்து மறுநாள் காலையில் கூட இந்த ஒரு பொருளை எடுத்து அறையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக இது பெரிய ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும். இதை நீங்கள் குப்பையில் போடுறதுனால பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் நடக்க தொடங்கும். இதை நீங்கள் செய்து பாருங்க, கண்டிப்பாக நீண்ட நாள் தீராமல் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். வாழ்க்கையில ஒரு தெளிவானது உங்களை தேடி வரும். பணமானது நிலைக்க தொடங்கும். மனபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். சூரிய பகவானின் அருள் உங்களுக்கு நிலைத்து பெரிய மாற்றங்களானது கட்டாயம் உங்களுடைய வாழ்வில் வரும். இது ரத சப்தமி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒளியை கொண்டு வருவதற்காக ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ரத சப்தமி நாளை நீங்களும் பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்துல வரப்போகிறது. எனவே இந்த ஒரு நாளை உங்களுக்கான ஒரு நாளா பயன்படுத்திக்கோங்க. தவற விடாமல் நீங்களும் இதை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.